அருமையான நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த சகோதர சகோதரிகள் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. எஸ்தர் ஜெபக்குழுவுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன். என்னை ஒரு மெம்பராக இந்த குழுவில் இணைத்ததற்கு நீர் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து விட்டீர் என்னை. இந்த குழுவில் இணைப்பதற்கு அதற்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள்ல நன்றி சொல்றதுன்னா என்ன குழந்தை பருவத்திலிருந்தே நான் நன்றி சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அத்தனை சாட்சிகள் அவர் என்னை இரு கரங்களால் தாங்கி வந்திருக்கிறார் குழந்தை பருவத்திலிருந்து. முக்கியமாக இப்பொழுது நான் என்னுடைய நோயிலிருந்து குணப்பெற்றதற்கான சாட்சியை சொல்கிறேன். முதல் ஆண்டவரை துதித்து விட்டு பிறகு சொல்கிறேன். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்மநந்த இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், ஆத்மநந்த இயேசு உண்டே சேர்ந்திடுவேன் அவர் சமூகம், திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றேனே, இன்பகனா தேசமதை கண்களினால் காண்கின்றேனே, இன்பகனா தேசமதை திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே, உயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நீர் வணைந்திடுமே. ஆமாப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஆண்டவரே. நீர் எனக்கு செய்த நன்மையில் ஏராளம், வார்த்தைகள் அடங்க. இப்பொழுது என்னுடைய சாட்சியாகிய நான் நோயிலிருந்து விடுதலை பெற்றது. இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த குழுவில் வழிநடத்திய சகோதரிகள் நன்றாக பாடி நன்றாக தியானித்து
ஜெபம் செய்யும்போது ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் நான் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். ரொம்ப பாரம்பரியம் மிக்க எங்களது இந்த இதுல இருக்கும்போது ஆண்டவர் வந்து என்ன தேர்ந்து கொண்டார். குழந்தையிலிருந்து எனக்கு வந்து இயேசு மேல பயங்கர பிரியம். வேற எந்த ஜெபமும் சொல்ல மாட்டேன். எந்த பரிந்துரை ஜெபமும் செய்ய மாட்டேன். ஆனா எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரி ஆண்டவர்ட்ட பேசுனேன். அப்பொழுது நானு குழந்தை பிராயத்திலேருந்து எனக்கு அந்த மாரி ஒரு தனித்து விளங்குவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, "அந்தோனியார்ட்ட ஜெபி, மாதாட்ட ஜெபின்னுலாம் சொல்லுவாங்க." ஆனா ஆண்டவர்ட்ட தான் நான் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பேன். இயேசுவே அப்படின்னு ஆண்டவர்ட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். மேபி அதனால என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு, என்னை இறுக்கி பிடித்தாருன்னு தெரியாது. நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது, இந்த உலக காரியத்திலே ரொம்ப ஈடுபடுத்திக் கொண்டிருந்தேன் என்னை. வேலைக்கு போறது, சமையல் செய்து சாப்பிடுறது, தூங்குறது. ஒரு சாதாரண மனுஷியாக இருந்தேன். அப்பொழுது என் கணவர் நோய்வாய்ப்பட்டு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தார். அப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஸ்ட்ரெஸ்னா என்னடா வாழ்க்கை இதுக்கப்புறம் அடுத்து என்ன? ஏன்னா எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. ஸ்கூலு, வீடு, சமையல் அந்த மாதிரி தான் தெரியும் ஒழிய, வேற எந்த வெளி வேலைகள் ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு அப்படியே ஒரு ட்ரெய்னிங் குடுத்து, எல்லா வெளி வேலையும் நானே செய்ய எனக்கு கிருபை செய்திருக்கார். அவருக்கு கோடான கோடி நன்றி. அப்ப அவர் இறந்த பொழுது எனக்கு ஒரே பிள்ளை. உங்களுக்கு தெரியும் அவ வந்து வெளிநாட்டுல இருக்கா. அவளுக்கு 7 வருடமாக குழந்தைகள் இல்ல. ரொம்ப பாரப்பட்டு நான் இந்த குழுவுல தான் என்னோட பேர மெடானா, அவள் பேர் மெடானா. குழுவுல அவளோட பேர குடுத்து செல்வி ஜெயிச்சுட்டு மத்த சகோதரிகள் எல்லாருமே ஜெபிச்சீங்க. அற்புதமா ஆண்டவர் ஒரு பெண் குழந்தை குடுத்தாரு. அவள் பேர் நட்டாலே. அதற்கு ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆனா ஒவ்வொரு முறையும் நானு ரொம்ப அப்படி லோவா இருக்கும்போது செல்வி ஜெயிச்சுட்டு டைப் பண்ணிருவேன் மெசேஜ். உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் டைப் பண்ணுவேன். சிஸ்டர் உடனே ஒரு வசனத்தோட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஆறுதல் படுத்துற வார்த்தைகளோட எனக்கு அனுப்புவாங்க. எனக்கு அப்படியே என்னுடைய ஸ்பிரிட் வந்து ரீகூப் ஆயிரும். ரொம்ப சந்தோஷமாயிருவேன். சரி நமக்காக ஜெபிக்கிறதுக்கு எத்தன பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நானும் ஜெபிப்பேன். ஆனா இத்தன பேர் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஒரு குழுவா ஜெபிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி நானு போயிட்டுருந்தேன். அவளுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது. அதற்கு சிறப்பாக கொண்டாடினோம். உங்கள் சகோதரிகள் ஒருத்தர் மட்டும் வந்தாங்க. இங்க சரவணம்பட்டியில இருந்த ஆர்த்தின்னு நெனைக்கிறேன். அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தேன். நீங்கலாம் தொலைதூரத்துல இருந்ததுனால, என்னால அழைக்க முடியவில்லை. ஆனா ஆண்டவர் ஒரு தருணம் குடுத்தா கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் குடுக்கணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அ அடுத்ததாக அவள அங்க இருக்க நான் ஒவ்வொரு டைமும் அமெரிக்கா போகும்போது தனியா தான் போயிட்டு தனியா தான் வருவேன். அப்ப சொல்லுவேன், "ஆண்டவரே நீங்க பிக் பாஸ் என் கூட இருக்கீங்க." பயமா இருக்கு சில நேரத்துல. அந்த ஆசனம் அந்த பிளேன் ஷேக் ஆகும்போதெல்லாம் ஜெபிச்சுட்டே இருப்பேன். இயேசுவே இயேசுவே என்ன ஆயுள் காலத்த நீட்டிக் குடுங்க. என்ன நம்பி என் பிள்ளையும், என்னோட பேத்தி இருக்காங்க. மருமகனும் இருக்காங்க. நான் போய் உங்கள பற்றி உங்கள உங்களுக்கு சாட்சியா நான் வாழணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனாலுமே எனக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன் இப்படி நெறைய நல்ல கருத்துக்கள் நான் வந்து அந்த எஸ்தர் ஜெபக்குள்ள இருந்து கேட்டு அதில உள்வாங்கிக் கொண்டேன். ஏன்னா எங்க சர்ச்ல நாங்க பைபிள் எல்லாம் படிக்க மாட்டோம். போய் அந்த பாரம்பரிய ஜெபத்தையே ஆ ஃபாதர் சொல்றதை திரும்ப சொல்லிட்டு வருவோம். எனக்கு பைபிள் பத்தி ஒண்ணுமே தெரியாது. 0வா இருந்தேன். ஆனா இப்பொழுது வந்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். நல்ல நற்குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும். அப்ப என்ன சுற்றி இருந்து இங்க வேலை செய்றவங்க, என் கூட இருக்கிறவங்களே சொன்னாங்க, "அப்பா என்ன மாற்றம்?" ஏன்னா எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வரும். வார்த்தைகள் வந்து சட்டுன்னு விட்டுருவேன். அப்ப நான் என்னைய வந்து ஆண்டவர் வந்து என்ன இந்த குயவன் கை மாரி என்ன வந்து அவர் குயவர், நான் மண்ணு மாரி என்ன வந்து ஷேப் பண்ணார். அது எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சது. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, "ஐயோ! நீங்களா இப்படி ஆயிட்டீங்க?" அப்படின்னு. அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எஸ்தர் ஜெபக்குழுக்கு செல்விஸ்ட்டு மற்ற சகோதரிக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்படியே நான் போயிட்டுருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்ட் மர்சி இப்ப நாங்க ஒண்ணா வித்தி விகாஸ்னோட ஸ்கூல்ல வேலை பார்த்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, இவ்ளோ நீ வருத்தப்பட்டு பாரப்படுறியே! இப்படி பயம்." எனக்கு ஒரே பயம். அடுத்து என்ன செய்றதுன்னு தெரியாது. சரி 3 மணி ஜெபம் நடக்குது. நீ அதுல வந்து பாரு அப்டின்னாங்க. நான் 3 மணி ஆனா ரெடி ஆயி உட்காந்துட்டுருக்கேன். அப்படியே உட்காந்துட்டுருப்பேன். பைபிள் எடுத்து வச்சுப்பேன். அவங்களும் ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க, பாடுவாங்க. அ அம் அவங்களுடைய கருத்துக்கள ஷேர் பண்ணுவேன். அவங்களுடைய துக்கங்கள எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க.
அப்ப நான் அப்படியே இருந்தேன். அப்படியே நாளாக நாளாக எனக்குள்ள ஆண்டவர் வந்து என்னைய திடப்படுத்தி நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்நிய பாஷையில ஜெபிக்க தெரியலனாலும், எனக்கு தெரிஞ்ச ஜெபங்கள எல்லாம் சொல்லுவேன். நானும் ஆண்டவர துதி கனப்படுத்துவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆண்டவர் மேல ஆசை. என்ன சொல்ல நெருங்கி போயிட்டே இருந்தேன். அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறத நான் ஃபீல் பண்ணேன். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த மாரி ஒரு அன்பு நமக்கு வந்து தர முடியாது. ஸோ ஹி இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த லவ் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது அவருக்கு முதல் முக்கியத்துவம் குடுக்கணும். மற்றவர்கள அடுத்துன்னு சொல்ல அந்த நெறைய வசனங்கள், அந்த கருத்துக்கள் எல்லாம் அப்படின்னு உள்வாங்கிட்டு, அவருக்கு நானு ம் முதல் மரியாதை அவருக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். எழுந்த உடனே 2 கரத்தையும் உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாள் கொடுத்ததற்காக நன்றி. அப்புறம் என் பிள்ளைக்கு, என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்காக நன்றி சொல்லிட்டு, பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது தான் நான் பைபிள் எடுத்து பைபிள் படிக்கணும். அப்புறம் எனக்குள்ளயே சொல்லிட்டு இருந்தது ஒரு ஹோலி ஸ்பிரிட். நீங்க பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு. அதனால நானு எழுந்தோனே அமெரிக்கால இருக்கவும் சரி, இங்கேயும் சரி எழுந்தோனே ஏதோ ஒண்ணு வாசிப்பேன். வாசித்துட்டு தான் மத்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிப்பேன். அன்றாட வேலைகள். அப்புறம் இந்த நெறைய ஜெபக்குள்ள இருக்கும். அதனால அந்த ஜெபத்துல நான் அந்தந்த டைம்க்கு போகணும். ஜெபிக்கணும். மத்தவங்க சொல்ல கருத்துக்கள் எல்லாம் கேட்கணும். முதல்லலாம் உலக காரியங்கள அவ்ளோ என்னைய ஈடுபடுத்திக் கொண்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஜெப வாழ்க்கையில போணும். ஜெபிக்கணும். ஆண்டவர் கூடயே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நானு போய் வந்துட்டு இருந்தேன். பிள்ளைக்கு குழந்தை பிறந்தது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க இருக்கும்போதே அப்படியே மெலிஞ்சுட்டே வந்தேன். அப்ப எல்லாம் அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "சிஸ்டர் நீங்க மெலியிறீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படின்னு. அப்ப நான் நினைச்சுட்டேன், சரி பிளட் டெஸ்ட் எடுத்தா பிளட் கவுண்ட் கம்மியாயிடுச்சு. அ ம் 12 இருந்தது வந்து 5. அப்ப அந்த மேடம் நான் சொன்னேன், என் பொண்ணு சொன்னேன், "நீங்க மாஸ்டர் செக்கப் போங்கம்மா." மாஸ்டர் செக்கப் போனோனே அந்த டாக்டர் சொன்னாரு, "எப்படி நீங்க 5 பாயிண்ட் வச்சுட்டு நடந்துட்டு இருக்கீங்க? எப்படி உங்களால நடக்க முடியுது? உங்களுக்கு மயக்கம் வரலையா?" அப்படின்னாலும் கேட்டாங்க. "நீங்க உடனே அட்மிட் ஆயி உங்களுக்கு பிளட் 2 யூனிட் ஏத்தணும்" அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "என் பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க டாக்டர். நான் கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வரேன்னு" வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் உதாசீனமா, "பிளட் கவுண்ட் தானே கம்மியா இருக்கு. அது வந்து இந்த என்ன சுவரொட்டி" என் நண்பர்கள் சொன்னாங்க, "சுவரொட்டி, முருங்கக்கீரைலாம் சாப்பிட்டு ஏத்திக்கலாம்" அப்படின்னு நானும் அசால்ட்டா அப்படி இருந்தேன். அப்படி ஒரு 6 மாதங்கள் உருண்டோடியது. அப்புறம் கடைசியில பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு இங்க இந்தியா வந்தா. அ குழந்தைய எடுத்துக்கிட்டு அக்டோபர் 24ல வந்தப்போ, அ எல்லாருமே அவளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே சிறப்பா கொண்டாட ஆண்டவர் கிருபை செய்தார். அப்ப அதுல அந்த கூட்டத்துல பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, "அம்மாவுக்கு ஏதோ ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. என்னன்னு செக் பண்ணோம். டயர்டா இருக்காங்க." ரொம்ப மெலிஞ்சுட்டேன். அ 49 எடை கேஜி இருந்தது. 42 கிலோ ஆயிட்டேன். அப்ப சரி சரி இந்த பிறந்த நாள்லாம் முடியட்டும் அப்படின்னு, அடுத்த நாளே டிசம்பர் 10த் பேத்தியோட பிறந்த நாள். அந்த கொண்டாட்டங்களும் முடிந்த பிறகு மேடம் என்ன வந்து டாக்டர்ட்ட கூட்டிட்டு போனாளுங்க. அங்க அந்த நலன் டாக்டர் என்ன பார்த்துட்டு சொன்னாரு, உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாம். முதல் பிளட் 2 யூனிட் ஏத்திடலாம். சிடி ஸ்கேன் எடுக்கலாம்" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சிடி ஸ்கேனு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் போகும்போது, "ஆண்டவரே! ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. நீ தான் எனக்கு காப்பாத்தணும்." ஆனா நான் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ரைஸ் அரிசி இருக்கு பார்த்தீங்களா? சாப்பிட பழக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப இந்த பிளட் ஏத்தும்போது, எனக்குள்ள வந்து ஆண்டவர் உணர்த்தினாரு. "ஆண்டவரே! நான் வந்து தப்பு செஞ்சேன். இந்த அரிசி எடுத்து" எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்ணாங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா எனக்கு அப்படி ஒரு என்னையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு அது செயலு. அந்த அரிசி எடுத்து அள்ளி அள்ளி அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பேன். பார்த்தீங்கன்னா, அந்த மூடியில, டம்ளர்ல எல்லாத்துலயுமே சாப்பிடுவேன். ஸோ எத்தன வருட காலம் அந்த அரிசி வந்து சேர்ந்திருக்கு என்னோட குடல்ல. 20 வருஷமா அந்த பழக்கம் இருக்குன்னு வைங்களேன். யார் சொல்லியும் நான் வந்து திருந்தல. அப்ப எனக்கு பிளட் ஏறும்போது ஆண்டவர் வந்து என்ட்ட சொல்றாரு. "நீ வந்து இத விட்டுடணும்." அப்ப நான் சொன்னேன், "ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உங்கள்ட்ட ஜெபிக்கிறேன், உங்கள ஆராதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன். ஆனா இந்த பழக்கத்த என்னால விட முடியல. நான் இன்னையிலிருந்து உங்களுக்காக, நீர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி என்ன மீட்டு கொண்டீரே! உமக்காக இந்த நேரத்துல நான் இந்த அரிசி சாப்பிடுற பழக்கத்த விட்டேன். அப்ப விட்டேன் சிஸ்டர். இன்ன வரைக்கும் நான் வந்து இந்த அரிசி பக்கம் போனதில்ல, தொடர்றதும் இல்ல.
அந்த மாரி அத விட்டுட்டேன். நெறைய விஷயங்கள் ஆண்டவருக்காக விட்டு குடுத்தேன். என்னையும் அப்படியே நெறிப்படுத்தினார். நல்ல நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட கெட்ட வழக்கங்கள் என்னென்ன, இந்த மாரி கோவப்படுறது, வார்த்தை பேசுறது எல்லாமே நான் நெறிப்படுத்தி பண்ணேன். அப்படியே நெறிப்படுத்திட்டு வரும்போது, இந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னா, சிடி ஸ்கேன் எடுத்த பிறகு, "ஆம் சிஸ்டர் உங்களுக்கு வந்து ம் உங்களுக்கு வந்து அம்மா உங்களுக்கு வந்து கட்டி இருக்கு. அது வந்து கேன்சர் கட்டியா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொன்னாரு. அப்ப எனக்கு இதுனாச்சு. ஐயோ! நம்ம சாப்பிட்டது நம்ம அரிசி சாப்பிட்டதும் வெளி ஃபுட் எல்லாம் ரொம்பவே சாப்பிடுவேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப பிரியம். அது மாரி மட்டன் பிரியாணி எவ்வளோனாலும் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாரி நெறைய வீக்னஸ் எல்லாம் இருந்தது எனக்கு. அப்போ அவர் சொன்னாரு, "நீங்க வெளி ஃபுட் எல்லாம் இனி சாப்பிடக்கூடாது. இந்த மட்டன், ரெட் மீட் நீங்க ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிறணும். இது ஒண்ணும் இல்லங்கம்மா, ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான்." அப்படின்னு சொல்லி எனக்கு பிளட் 2 யூனிட் ஏத்துனாங்க. அப்புறம் ட்ரிப் எல்லாம் இறக்குனாங்க. அப்புறம் எனக்கு அமெரிக்கால ஒரு நர்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க. என் பொண்ணோட நர்ஸ் ஃப்ரெண்ட். அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல. இது வந்து கவனிக்கிற ஒரு ஆஸ்பத்திரி ஜெம் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல. அதனால அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குன்னு இது பண்ணுவாங்க." சரி நாங்க அந்த போய் அந்த டாக்டர பார்த்தப்ப அவரு பயாப்சிக்கு பெங்களூருக்கு அனுப்புனாங்க. பெங்களூருக்கு அனுப்புனா அது என்னன்னு கன்ஃபார்ம் ஆயி வந்துருச்சு. கோலன் கேன்சர் தான் அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அவர் டாக்டர் சொன்னாரு, "நீங்க உடனே அட்மிட் ஆகணும். இது உடனே ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு." பார்த்தீங்கன்னா, அது வந்து கிறிஸ்மஸ் வீக். எனக்கு என் பொண்ணு என்ன சொன்னா, "அம்மா கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு போயிரலாம்." அப்ப டாக்டர் பார்த்து என்ன சொன்னாரு, "உங்களுக்கு உயிர் முக்கியமா? இல்ல வந்து ம் கொண்டாட்டம் உங்களோட பண்டிகை கொண்டாட்டம் முக்கியமா?" அப்படின்னு கேட்டாரு. அப்ப நானும் என் பொண்ணும் சொன்னோம், "இல்ல பாப்பா போய் அட்மிட் ஆயிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அட்மிட் ஆயிடுச்சுட்டு, அந்த நெறைய டெஸ்ட்டுங்கலாம் எடுத்தாங்க. அது ரொம்ப கடினமான டெஸ்ட்டுங்க. அதெல்லாம் கடந்து வர்றதுக்குள்ள நான் அப்படியே ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, சக்தி தாங்க, வலிக்கும். அது ஒரு டெஸ்ட் ஒரு மாரி இருக்கும். அது எப்படின்னு விவரிக்க முடியாது. அந்த மாரி அந்த கஷ்டங்களெல்லாம் நான் கடந்து போனேன். அப்புறம் என்ன வந்து டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்பரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கடவுள் கிருபையில எனக்கு இந்த பிரஷர், சுகர் எல்லாம் இல்லாதனால, அன்னைக்கே 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எனக்கு ஆப்பரேஷன். அப்போ நான் எல்லார்ட்டயும் சொல்றேன். இன்னொரு 2, 3 ஜெபக்குழுல இருக்கு. அவங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே சொன்னேன். செல்வி சிஸ்டர் சொன்னாங்க, "நீங்க கவலையே படாதீங்க சிஸ்டர். நாங்க ஜெபிச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது." அந்த தைரியமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படி ஒரு தைரியம். என் பொண்ணு சொல்றா, "அம்மா உனக்கு கேன்சருங்கிறாங்க உனக்கு." எல்லாம் அழுகுறாங்க. என் பொண்ணு அழுகுறா, என்னோட ரிலேஷன் இவங்க எல்லாமே அழுகுறாங்க. ஆனா நான் சொன்னேன், "ஆண்டவரே இந்த நோய் நான் தான் தேடிக்கிட்டேன். அதனால நான் அமைதியில இருந்து இதுல எத்தன பாடுகள் வந்தாலும் நான் பொறுமையா தாங்கிக்கிறேன்." அப்படின்ட்டு என்ன ரெடி பண்ணாங்க. ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போகும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். சிஸ்டர் சொன்ன அந்த பலம், நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது சிஸ்டர். நீங்க தைரியமா போங்க. நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்ப எல்லா சகோதரிகளும் எஸ்தர் ஜெபக்குழுந்தாங்க. எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்காக நன்றி. நான் உள்ள நுழையும்போது ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். ஆண்டவரே! இயேசுவே! எனக்கு வந்து உயிர் பிச்சை குடுங்க. என்ன நம்பி என் பிள்ளையும், என்னோட பேத்தி இருக்காங்க. இனி நான் இந்த மாரி பாவ செயல்கள செய்ய மாட்டேன் அப்டின்ட்டு உள்ள போனேன். உள்ள போனது தெரியுங்க. அப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு சொன்னா 5 ஹவர் ஆப்பரேஷன். 5 ஹவர் ஆப்பரேஷன்ல அந்த கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்க இந்த நலன் டாக்டர் சொன்ன மாதிரி இல்ல. சின்ன கட்டியில அது ரொம்ப பெருசு. இந்த டெண்டன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எல்லா பக்கம் எத்தனையோ டெண்டன்ஸ் சொன்னாங்க. 12 நெனைக்கிறேன். 12 டெண்டன்ஸ் வந்திருந்தது. அப்புறம் திரும்ப அத பயாப்சி எடுத்து அனுப்புனாங்க. அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, அவர் பேரு ஹரீஷ். அ என் பொண்ணு அழுதுட்டு இருந்ததுனால அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. "அம்மா நீ கவலைப்படாத. உங்க அம்மாவ நான் காப்பாத்தி குடுத்துர்றேன். நீ கவலையப்படாதன்னு." ஒரு 5 ஹவர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஐசியூல வச்சிருந்தாங்க என்ன. எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஹோல் நைட் அங்க இருந்தேன். காலையில கண்ணு முழிக்கும்போது எல்லாம் வலி, வேதனை. எல்லாத்துலயுமே டியூபு மூக்குல, யூரினு, கை இது ட்ரிப் இறங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்த மாரி காலெல்லாம் கட்டி வச்சிருந்த மாரி இருந்தது. ஐயோ! என்னப்பா இது? நம்ம என்ன ஆயிடுச்சு? அப்படின்ட்டு கண் முழிச்சு, உடனே என் பொண்ணு எல்லாம் வந்தாங்க. கண் முழிச்சு பார்த்துட்டு, அப்புறம் உடனே என்ன வார்டுக்கு மாத்திட்டாங்க. 8 8 நாள் அங்க இருந்தேன். ஸோ அந்த நேரத்துல ஆண்டவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்ன்னா, "உனக்கு உயிர் பிச்சை மறுவாழ்வு குடுத்துருக்கேன். உனக்கு வந்து மறுவாழ்வு குடுத்துருக்கேன்." அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு 8 நாட்கள் அங்க இருந்தேன். அந்த 8 நாட்களுமே எனக்கு சாப்பிட முடியாது, ஜீரணம் ஆகாது, வாந்தி வரும், பேதி வரும்.
அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப உடல் உபாதைகள் என்னால 8 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியல. ஆனா கடவுள் கிருபையில அந்த பிரஷர், சுகர் இல்லாததுனால அந்த ஸ்டிச்சஸ் எனக்கு போட்ட அந்த ஸ்டிச்சஸ் வந்து எல்லாமே குணமாயிருச்சு. அப்ப அந்த டாக்டர் சொன்னாராம்மா, அதாவது என்ன ஆப்ரேஷன் கேட்டீங்கன்னா, என்னோட பெருங்குடலு, சிறுகுடலை வெட்டி அப்படியே இணைச்சாங்க. அப்ப அவரு சொன்னாரு, "அ அம்மா உங்களுக்கு வந்து இது உண்மையில ஒரு மிராக்கிள் தான். உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிருச்சு. யாருக்குமே இப்படி ஆகாது. வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். திரும்ப இது பண்ணுவோம், என்னென்னமோ செய்வோம். ஆனா உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் உங்க ஜெபங்கள் தான் உங்களுக்கு தாங்கியிருக்கு. நீங்க வந்து நார்மல் ஆயிட்டீங்க. நீங்க வந்து வீட்டுக்கு போலாம்." அப்புறம் திரும்ப அந்த இன்னொரு பயாப்சி டெஸ்ட் அனுப்புனதுல அந்த 12 டெண்டன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 12 டெண்டன்ஸ்ல வந்து 1 வந்து ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அப்ப அவரு சொன்னாரு, "1 வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கம்மா. நீங்க வந்து நான் 8 கீமோ 8 கீமோ குடுக்கணும். அதனால நீங்க மாதம் மாதம் வரணும்." மாத்திரைகள்ல அத்தன நான் வாழ்நாள்ல மாத்திரையே சாப்பிட்டதில்ல. ஆஸ்பத்திரிக்கு போமாட்டேன். ஆனா, இது இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, 8 மாத்திரை ஒரு நாளைக்கு போணும். ஒவ்வொரு டைமும் நான் அந்த மாத்திரை முழுங்கும்போது, "இயேசுவே ஆண்டவரே! இயேசுவே ஆண்டவரே! எனக்கு சுகத்த தாரு" அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுங்குவேங்க. அது மாரி அந்த கீமோக்கு போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த கீமோ. கால்லலாம் ஊசி குத்துற மாரி இருக்கும். தல சுத்துற மாரி இருக்கும். நடக்க முடியாது. அப்ப நினைச்சேன், ஆண்டவரே இனி எனக்கு இந்த ஆஸ்பத்திரியே வேண்டாம் ஆண்டவரே! நான் தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் வேற தானே பேசுவா. அதனால சொன்னேன், "தப்பு பண்ணிட்டேன். இனி எனக்கு ஹாஸ்பிட்டலே வேண்டாம். நான் போகக்கூடாது. எனக்கு மருந்து மாத்திரை வேண்டாம்." அப்படின்னு சொல்லி அப்படியே கடல் கிருபையில அந்த 4 இதுவும் சிரமங்களோட, ரொம்ப கஷ்டத்தோட அந்த 4 கீமோ அ எடுத்து முடிச்சுட்டேன். ம் 8ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த 4வதுலயே டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. ஆனா ஒவ்வொரு டைம் கீமோக்கு போகும்போதும் செல்வி ஜுவல்ஸ்ட்ட சொல்லுவேன். ஜெபிச்சுக்கிடுங்க சிஸ்டர்ன்னு. அவங்க சொல்லுவாங்க, "கவலைப்படாதீங்க." எல்லா வசனங்களும் அனுப்புவாங்க என்ன ஆறுதல் தர மாரி வசனங்கள் அனுப்புவாங்க. அப்ப அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா நான் போவேன். போயிட்டு வந்து அந்த ஒரு நாள் தான் சோர்ந்து படுப்பேன். பார்த்தீங்கன்னா, மறுநாள் எந்திரிச்சு வழக்கம் போல செயல்பட ஆண்டவர் வந்து எனக்கு கிருபை குடுத்தாரு. அப்ப அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, "உங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணோம்னா, உங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ண மாரியே தெரியலையே!" அப்படின்ட்டு. "ஆனா உங்களுக்கு வந்து இது டெஸ்ட் பண்ணணும். நெறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு மாரி. அது கொலனோஸ்கோபி, அப்புறம் சிடி ஸ்கேனு, அப்புறம் அல்ட்ராசவுண்ட், அப்புறம் பிளட் டெஸ்ட்ஸ் இது எல்லாமே எடுத்தாங்க. அது எடுத்தது எல்லாமே கடவுள் கிருபையில எல்லாமே நார்மல்ல வந்ததுங்க. 4வது கீமோ முடிச்ச உடனே நார்மல் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி. என்ன குணப்படுத்திய தெய்வம் இயேசு. உங்களுடைய ஜெபங்களால நான் குணப்பெற்றேன். அப்புறம் எல்லாம் நார்மல்னோனே டாக்டர் சொன்னாரு, "சரிம்மா நீங்க வந்து உங்களுக்கு 8 வேண்டாம். 8 கீமோ வேண்டாம். 4 போதும். நீங்க வந்து உங்க பொண்ணோட அமெரிக்கா போகலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்க போய் அங்க வந்து டாக்டர்ஸ் என்ன செக் பண்ணாங்க. ஏன்னா இது 3 மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா 2 வருஷம் இப்ப 2 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா. இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப ஏப்ரல்ல போனோம். அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டுக்கு போனோம். என்னோட பிளட் கவுண்ட்ன்னு பார்ப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கடவுள் கிருபையில நானு 42 இருந்து 47 வெயிட் போட்டுருக்கேன் சிஸ்டர். அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன். "என்ன ஆண்டவரே எனக்கு வெயிட்டே ஏற மாட்டேங்குது. நான் நல்லா தானே சாப்பிடுறேன். பசி ஆகுது." முதல்லலாம் எனக்கு பசிக்காது. சாப்பிட மாட்டேன். இப்ப வந்து நல்லா பசிக்குது. நல்லா சாப்பிடுறேன். 42 வந்து 47 கிலோ. வெயிட் வந்து கூடியிருக்கேன். அப்ப என் பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் வெளி ஃபுட் எல்லாம் நான் சாப்பிடுறதில்ல, மட்டன் சாப்பிடுறதில்ல. டாக்டர்ஸ் பரிந்துரையால, அந்த குடுத்த அந்த மருந்துகளும், உங்களோட ஜெபத்தால, ஆண்டவரோட கிருபை ஆண்டவர் கிருபை மேல இருந்ததுனால, நானு குணம் பெற்று இப்போது வந்து சாட்சியா யாரு கேட்கறாங்களோ, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, நான் ஃபர்ஸ்ட்டு ஆண்டவருக்கு நன்றி. அவர் என்ன குணப்படுத்திட்டாரு. ஆனா இந்த 2 வருஷத்துக்கு டெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கணும். ஆ முடியெல்லாம் விழுந்திருந்தது. முடி வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாரி வெயிட் போட்டுருக்கேன். திரும்ப பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாம் நார்மலா இருந்தது. அதனால என்னோட சாட்சி வந்து ஆண்டவர் வந்து எனக்கு குடுத்த கிருபை, மறுவாழ்வுன்னு தான் நான் சொல்லணும். எல்லாம் எஸ்தர் ஜெபக்குழு, செல்வி சிஸ்டர், மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு ஜெபிச்சதுக்காக ரொம்ப நன்றி. இதுவே என்னுடைய சாட்சி. ஆமென். வேற எதுவும் ஷேர் பண்றீங்களா சிஸ்டர்? ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? ஆ சரி. நான் சில கருத்துக்கள் எடுத்தேன். ஒரு சொல்லுங்க பாட்டு சிஸ்டர். ஒரு பாட்டு ஒண்ணு பாடிடுறேன் சிஸ்டர்.
மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமாய் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானவர். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஸ்தோத்திரத்தோட மகிமை பத்தி சொல்லலாம்னு இருக்கேன் சிஸ்டர். அதாவது நான் ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட் வந்ததுனால ஸ்தோத்திரம் சொல்றதுல எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க சொல்றாங்க ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஆனா பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயாங்களும் சொல்லுவாங்க சர்ச்சில். ஸோ அந்த ஸ்தோத்திரம் சொல்றதோடைய மகிமை என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும் போதும் அவன் ஆண்டவரை புகழ்ந்து பாடி உயர்த்திட்டே இருந்தேன். அப்ப அந்த நோயாகிய பிசாசு என்னை விட்டு விலகி ஓடி, அதாவது ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் கையை உயர்த்தி நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரம் தரணும். அதுக்கு பலன் பெறுவார், கிருபை பெறுவார், கிருபை பெருகும்.
கொரிந்தியர் 4:15 ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இப்பொழுது நாம் இயங்குவதும் அவருடைய கிருபை. அவர் சித்தமில்லாமல் ஒன்றும் நடக்காது. ஆண்டவரின் அன்பு, இயேசுடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. என்னன்னா நமக்காக உயிர் கொடுத்து அவர் தெரிந்து கொண்ட அன்பு. அதாவது நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒரு கட்டத்துல நானே என்னடா இப்படி வந்துருச்சே நமக்கு அப்படின்னு ஜெபிக்காம இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை ஜெபிக்க வச்சார். ஸோ எது நடந்தாலும் நம்ம துதிக்கணும். இயேசு கிரியை செய்வார். எப்பக்கத்துல ஒடுக்கினாலும் நாம ஒடுங்கி போகக்கூடாது. அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது மகிமை உண்டாகும். எப்பிரச்சனை வந்தாலும் நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நமக்கு அவர் துணை நிற்பார். அப்புறம் இந்த ஸ்தோத்திரம் சொல்றது பத்தி சில வசனங்கள் எடுத்திருக்கேன். சங்கீதம் 107:22 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சந்தோஷத்தோட விவரிப்போமாக. சங்கீதம் 96:2 கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சங்கீதம் 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமை படுத்துவதினாலே தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கடைசியாக சங்கீதம் 56:14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்துவாயாக. என்னுடைய மெசேஜ் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது அவர் நம்மளை உயர்த்துவார். அதனால இப்போ நான் என்னுடைய ஸ்தோத்திரத்தை அதிகப்படுத்தியிருக்கேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எழுந்தவனே சில பாட்டுகள் வரும், சில வசனங்கள் வரும். நானே இப்போ வசனங்களை நிறைய கற்றுக்கொண்டேன். நான் அதை போய் நான் திரும்ப அமெரிக்கா போகும்போது என் பேத்தி ஆண்டவருடைய வழியில அவளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக எனக்கு ஜெபிச்சுக்கிடுங்க. ஏன்னா என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் மருமக ரட்சிக்கப்படணும். எனக்கு என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய ஃபேமிலியில 3 அண்ணன் ஒரு அக்கா. அதுல ஒரு சிலர் ரட்சிக்க நிறைய பேர் சிஎஸ்ஐல இருக்காங்க, சிலர் ஆர்சியில் இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் 28ஆம் தேதி என்னோட பிறந்தநாள், 65வது பிறந்த நாள். போன வருடம் 64ஆம் வருடம் நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். 65வது பிறந்தநாள் ஆண்டவர் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து எனக்கு சக்தி பலத்தை கொடுத்து நான் இப்போ உட்கார்ந்து அவருக்கு சாட்சியை பேசிட்டு இருக்கேன். ஸோ அது நினைவாக அன்னைக்கு ஒரு கல்யாணம் இருக்கிறதுனால எல்லாரும் வராங்க. என்னுடைய நெவியோ நீசஸ்னா அண்ணன் பிள்ளைங்களும் அக்கா பிள்ளைங்களும் வராங்க. 25 பேர் இங்க எனக்கு கேக் வெட்டி 65வது பிறந்த நாளை கொண்டாடிருக்காங்க. அதுக்கு ஜெபிச்சுக்கிடுங்க. அப்புறம் அவங்க எல்லாமே ரட்சிக்கப்படணும். எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அவங்க பிள்ளைங்க ரட்சிக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி எங்க மாமியார் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மாமியார் இருக்காங்க. அவங்க 92 வயசு, ஆர்சி பாரம்பரியம். அப்புறம் நாத்தனாரு, அவங்களுக்கு 2 பசங்க, அவங்களும் ஆர்சி பாரம்பரியம். அப்புறம் நீங்க ஏற்கனவே என்ன சொல்லியிருந்த ஜெபக்குழுல ஆக்னஸ் எலிசபெத், என்னுடைய குழந்தைனாரோட ஒய்ஃப், அவங்க இப்போ வயிறு கேன்சர், ஸ்டமக் கேன்சர்ல அவதிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தையும் தாண்டி அடுத்து பிடிஎல் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களும் மெலிஞ்சிட்டாங்க. குளிர் தாங்குறதுல நேற்று பேசினேன். பரவாயில்லக்கா சாப்பிட்றேன், ஆனா என்னால குளிர் தாங்க முடியறதில்ல, அதனால தான் உங்க வீட்டுக்கு வரல. நல்ல வெயில் வந்தோன்னே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிடுங்க. அவங்க 4th ஸ்டேஜ். எனக்கு காலன் கேன்சர் 2nd ஸ்டேஜ் கிளியர் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. ஆமென், அல்லேலூயா.